காலை வேளையில் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரோடு பக்கத்தில் வந்து நாட்டு சக்கரை ரெடி பண்ணுற ஒரு ஆலைக்கு வந்திருக்கோம், தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இங்கே தோட்டத்திலே வந்து நாட்டு சக்கரை ரெடி பண்ணுவாங்க. நம்ம இயற்கை அங்காடிக்கு இங்கே பவானி பக்கத்தில் தான், ஈரோடு மாவட்டம் பவானி பக்கத்தில் தான் வந்து நாட்டு சக்கரை ரெடி வாங்குவோம். கொஞ்ச நாளாக இங்கேருந்து எங்களால் கொரியர் பண்ண முடியல, ஏன்னா இது வந்து ஒரு சின்ன ஏரியா, தோட்டத்துலேருந்து கொரியர் பண்ணணும், பவானியில் தான் பண்ணுவாங்க அவங்க, பண்ண முடியல. அதனால் ஒரு 4-5 நாளாக வந்து கடையில் ஸ்டாக் இல்லை இந்த நாட்டு சக்கரை. நிறைய பேர் வந்து நாட்டு சக்கரை வேணும் வேணும் வேணும்னு கேட்டு போனாங்க. சிலர்லாம் வந்து எங்கள் நாட்டு சக்கரை ரொம்ப நல்லா இருக்குங்க, இதுமாதிரி நாட்டு சக்கரை கிடைக்க மாட்டேதுங்க. இன்னும் சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளியிடத்துல மண்ணாக இருக்குது, உங்ககிட்ட நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்காகவே சரி சிரமம் பார்க்காம என்ன பண்ணிட்டோன்னா, நைட்டு வண்டி கார் எடுத்துகிட்டு கிளம்பி வந்துட்டோம், நாட்டு சக்கரை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு இடங்களாக பார்த்து தான் நம்ம கடைக்கு ஏற்படுத்திட்டுருக்கோம். இதே நாட்டு சக்கரை நம்ம ஏரியாவிலையும் கிடைக்குது, திருவண்ணாமலை பக்கத்தில் தான் செய்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு இந்தளவுக்கு தரமாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ இங்கே ஈரோடு மாவட்டம் பவானியில் வந்து தரமாக